அருணாச்சல மலையை சுற்றி நடப்பது ஒரு வழக்கம் அல்ல, அது ஒரு உள்மாற்றத்தின் தொடக்கம். பலர் கிரிவலம் என்பது ஒரு செயல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு நிலை. ஒருவர் கிரிவலத்திற்கு வரும்போது அவர் வெளியில நடக்க ஆரம்பிப்பதற்கு முன் உள்ளே ஒரு பயணம் ஆரம்பித்து விடுகிறது. அதைதான் பலர் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். காலால் நடப்பது எல்லோராலும் செய்ய முடியும். ஆனால் மனதோடு நடப்பது சிலரால் மட்டுமே செய்ய முடியும். கிரிவலத்தின் முதல் ரகசியம் அவசரமில்லாமல் நடப்பது. இப்பொழுது பலர் கிரிவலம் செய்யும் பொழுது வேகமாக நடக்க முயற்சி செய்கிறார்கள். எவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாம் என்ற எண்ணம் அதிகம். ஆனால் கிரிவலம் ஒரு போட்டி அல்ல, அது ஒரு அனுபவம். நீங்கள் எவ்வளவு மெதுவாக நடக்கிறீர்களோ அவ்வளவு ஆழமாக அந்த அனுபவம் உங்களை தொட்டு செல்லும். ஒவ்வொரு அடியும் ஒரு ஜெபம் போல இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு நினைவு போல இருக்க வேண்டும். அப்போதுதான் கிரிவலம் ஒரு சாதாரண நடை அல்ல, ஒரு தியானமாக மாறும். இரண்டாவது ரகசியம் மௌனம். பாதையில் பலர் பேசிக்கொண்டு நடப்பதை பார்க்கலாம். சிரிப்பு, சத்தம், விவாதம் இவையெல்லாம் மனதை வெளியே இழுத்துச் செல்கின்றன. ஆனால் கிரிவலத்தின் உண்மையான சக்தி மௌனத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் பேசாமல் நடக்க ஆரம்பித்தால் உங்கள் உள்ளே இருக்கும் சத்தம் முதலில் அதிகமாக கேட்கும். எண்ணங்கள் ஓடும், பழைய நினைவுகள் வரும், கவலைகள் மேலெழும். ஆனால் மெதுவாக அவை அனைத்தும் அடங்க ஆரம்பிக்கும். அந்த அமைதியின் நடுவில்தான் உண்மையான அனுபவம் பிறக்கும். மூன்றாவது ரகசியம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நடப்பது. பலர் ஒரு வேண்டுதல் வைத்து கிரிவலம் செய்கிறார்கள். அது தவறில்ல. ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் அனுபவம் குறைந்துவிடும். இதற்காக நான் நடக்கிறேன், எனக்கு இதை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை கிரிவலத்தின் ஆழத்தை மறைத்துவிடும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடக்கும்போது மனம் மிகவும் லேசாகிவிடும். அப்போது நீங்கள் உணராமல் ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். நான்காவது ரகசியம் உடலை அல்ல, மனதை இறக்குவது. பலர் கிரிவலத்தில் சோர்வாகி விடுகிறார்கள். கால்கள் வலிக்கும், உடல் சலிக்கும். ஆனால் உண்மையில் சோர்வடைவது உடல் இல்லை, மனம்தான். நீங்கள் மனதை இறக்கி உடலை மட்டும் நகர்த்தினால் சோர்வு குறைந்துவிடும். நான் நடக்கிறேன் என்ற உணர்வை விட நடப்பு நடக்கிறது என்ற உணர்வில் சென்றால் அந்த பாதை மிகவும் எளிதாக மாறும். ஐந்தாவது ரகசியம் ஒவ்வொரு இடத்தையும் உணருவது. கிரிவல பாதையில் பல தெய்வ ஸ்தலங்கள், லிங்கங்கள், சன்னதிகள் உள்ளன. ஆனால் அவற்றை வெறும் இடமாக பார்க்காமல் ஒரு ஆற்றல் மையமாக உணர வேண்டும். ஒவ்வொரு இடமும் ஒரு தனி அதிர்வை கொண்டது. நீங்கள் அந்த இடங்களில் சில நொடிகள் நின்று கண்களை மூடி மூச்சை கவனித்தால் அந்த இடத்தின் அமைதி உங்களை தொடும். ஆறாவது ரகசியம் நேரம் முக்கியமல்ல. சிலர் எவ்வளவு நேரத்தில் முடித்தேன் என்று பெருமையாக சொல்வார்கள். ஆனால் கிரிவலத்தில் நேரம் முக்கியமல்ல. நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள் என்பதல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தீர்கள் என்பதே முக்கியம். ஏழாவது ரகசியம் உள்ளே நடக்கும் மாற்றத்தை கவனிப்பது. கிரிவலம் முடிந்த பிறகு பலர் எதுவும் மாற்றமில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் மாற்றம் வெளியில் தெரியாது, அது உள்ளே நடக்கும். ஒரு அமைதி, ஒரு லேசான உணர்வு, ஒரு தெளிவு, இவையெல்லாம் மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அதை கவனித்தால்தான் அந்த அனுபவத்தின் உண்மையான மதிப்பு புரியும். எட்டாவது ரகசியம் மீண்டும் மீண்டும் நடப்பது. ஒரு முறை கிரிவலம் செய்தால் போதும் என்றில்லை, அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நடக்கும்போது புதிய அனுபவம் கிடைக்கும், புதிய உணர்வு பிறக்கும். ஒன்பதாவது ரகசியம் நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் தனியாக நடக்கிறீர்கள் என்று தோன்றலாம். ஆனால் அந்த பாதையில் ஒரு அற்புதமான ஆற்றல் உங்களுடன் இருக்கிறது. அதை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அதுதான் பலரை மீண்டும் மீண்டும் அந்த பாதைக்கு அழைக்கிறது. இறுதி ரகசியம் கிரிவலம் என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு தொடக்கம். பலர் கிரிவலம் முடிந்ததும் முடிந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுதான் ஆரம்பம். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எப்படி வாழ்கிறீர்கள், எல்லாமே மாற்றம் அடையும்.
அதனால் தான் கிரிவலத்தின் உண்மையான ரகசியம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லப்படுகிறது. அது சொல்லிக் கொடுக்க முடியாத ஒன்று. அது அனுபவிக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் ஒரு நாள் அந்த பாதையில் நடக்கும்போது, அந்த அமைதியை உணரும்போது, உங்கள் உள்ளே ஏதோ மாறும்போது, அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள். கிரிவலம் என்பது ஒரு நடை இல்ல. அது ஒரு விழிப்பு.